கரூர்ல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தாவேகானால நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ பல விஷயங்களை சொன்னார். குறிப்பாக அன்னைக்கு கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது, அந்த கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி முதல் முறையாக ஒரு பொது மேடையில் பேசியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவு இப்போ வைரலான விஷயமா மாறினது மட்டும் இல்லாமல் நிறைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இது கொண்டு வந்திருக்கு. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இப்படியெல்லாம் பேசலாமான்னு ஒரு கேள்வியும், ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எதற்காக இதன் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காருன்னு சொல்லி அதற்பட்ட கேள்விகளும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதே நேரத்தில் பார்த்தோம்னா திமுக சார்பில் சில வீடியோக்கள் வைரல் பண்ணப்பட்டு இருக்கு. தமிழக அரசு பள்ளிகளில் தாவேகாவோட அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பெரிய அளவில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு இப்பவே அரசியலுக்குள்ள எதற்கு கொண்டு வரணும், அரசு பள்ளிகளில் எதற்கு இந்த மாதிரி ஒரு கட்சியோட நிகழ்ச்சியானதை வெளியில காமிக்கணும்னு சொல்லி பல்வேறு விதமான விமர்சனங்களும் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். கரூரில் இருக்கக்கூடிய வெண்ணெய்மலன் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தனியார் கல்லூரியோட வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. முன்னாடியே யார் யாருக்கு டோக்கன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபர்கள் மட்டும் உள்ள கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப முக்கியமான அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளானது பண்ணப்பட்டிருந்தது. தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னோட பிரச்சார வாகனம்ன்றது எலெக்ஷன் டைமில் அந்த கேம்பெயின்காக யூஸ் பண்ண அந்த ஒரு வாகனத்தை இந்த ஒரு மீட்டிங்கில் பேசுறதுக்காக முன்கூட்டியே அதற்கு முந்தைய தினமே அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதன் மீது தான் இன்னைக்கு நின்று பேச போறாருன்றது தெரிந்த ஒரு செய்தியாக மாறிடுச்சு. அந்த மக்கள் சந்திப்பு கூட்டமும் தொடங்கிருச்சு. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு தொடங்கினதுக்கு அப்புறமா முதல்ல இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. அதில் அவர் பேசினது சில முக்கியமான நிகழ்வுகளை நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் எடுத்ததுமே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற பகுதிகளில் தாவேகாவோட அந்த பிரச்சாரங்களுக்கு ரோட் ஷோ பண்ணுறது இல்லை அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயரில் அவங்க அனுமதியானது கேட்டிருந்தாங்க. இதில் அனுமதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. திருச்சி போன்ற பகுதிகளை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறப்போ அரியலூர், பெரம்பலூரில் பண்ணுறப்ப சின்ன பிரச்சனையானது வந்தது. இந்த இடத்துல அதிகமாக கூட்டமானது இருந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா எதுவும் பிரச்சனையானது நிகழ்ந்துடும், அசம்பாவிதங்கள் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காவல்துறை முன்கூட்டியே எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அதன் காரணமாக அந்த பகுதிகளை எங்களால் அந்த பிரச்சாரம்ன்றதை பண்ண முடியல. அந்த மக்கள் கிட்ட நாங்கள் மன்னிப்பும் கேட்டுட்டோம். ஆனால் கரூரில் திட்டமிட்டு இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது, அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு அறிவுறுத்தலை தாவேகா கிட்ட அப்போ இருந்த காவல்துறை அதிகாரிகள் யாரும் கொடுக்கல. அப்படி இருந்தும் எங்களை ஹைவேலேருந்து அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வரைக்கும் காவல்துறை தான் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க அவங்க நினச்சிருந்தா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மனசில் எதையோ வச்சுட்டு ஏதோ ஒரு திட்டத்தின் காரணமாக இது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் கூட காவல்துறையினருக்கு நன்றி தெரிவிச்சிருப்பேன். அவங்க என்ன விதமான திட்டமிடல், என்ன திட்டத்தில் இருந்திருக்காங்கன்னு தெரியாமல் தான் நான் இந்த நன்றியை தெரிவிச்சன்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தாரு. இந்த இடத்துல நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம்? விஜய் மாமான்னு சொல்லக்கூடிய என்னோட அக்காக்களோட குழந்தைகள், என்னோட தங்கைகளோட குழந்தைகள், அந்த மழலைகளை நாங்கள் இழந்திருக்கோம். கரூர் சம்பவம்ன்றது ரொம்ப இது வரைக்கும் எனக்கு அதிக மன உளைச்சலை கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி அதிகப்படியான என்னோட தங்கச்சி குழந்தைங்களும் நான் இழந்துட்டேன், என்னோட அக்கா குழந்தைங்களும் நான் இழந்துட்டேன்னு சொல்லி துக்கத்தில் இருக்கப்போ விஜய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. விஜய் இத்தனை நபர்களை கொண்டுட்டு போயிட்டு வீட்டில் சென்னைக்கு ஓடிட்டார்னு சொல்லி பல்வேறு விதமான அவதூறுகள் பரப்பப்பட்டுச்சு. சட்டமன்றத்திலே குற்றவாளி அவர்கள் விஜய் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு மொத்தமாக நம்ம பக்கம் திசை திருப்பி விடப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. இந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் சில விஷயங்களையும் பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழகம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, விஜய் வாயவே திறக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு அரசியலை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. மேகதாதுவை பத்தி என்ன தெரியும், விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டு இருக்கு. மேகதாதுவை பத்தி நமக்கு என்ன தெரியும்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, மேகதாது சம்பந்தப்பட்ட உச்சநீதிமன்ற வழக்கு, இந்த இடத்துல அணை கட்டக்கூடாது, தமிழகத்தோட அந்த உரிமையானது பறிக்கப்படும் சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணப்படுது. ஆனால் அந்த கேஸில் தமிழகத்துக்கு சாதகமான ஒரு முடிவுன்றது வரல. அது யார் ஆட்சியில் நடந்தது? அப்போ திமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. நீங்கள் ஒழுங்காக வாதாடாமல் விட்டுட்டீங்களா? இல்லை ஒழுங்காக வாதாடுனா நமக்கு வர வேண்டிய லாபம் நமக்கு வராமல் போயிடும், இதை வச்சு நம்மளால் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை நீங்கள் வேணும்னே கோட்டை விட்டீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்க வச்சிருக்காரு. அண்ட் ஊழல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இதில் கரூரை பற்றி பேசுனதோ இல்லை இந்த அரசியல் தெரியுமா தெரியாதா பேசினா ஓடிடுறாங்க. இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொன்னார். நம்ம சட்டமன்றத்தில் வாயை திறங்க சிஎம்னு சொல்கிறாங்க, வாயை திறந்து பேச ஆரம்பிச்சுன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே நிற்காம ஓடிடுறாங்க, அவங்கள மொத்தமாக உள்ள வச்சு லாக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சில தமாஷான விஷயங்களையும் இந்த இடத்துல பேசினார். முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் இவரோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை பார்க்குறப்பவே இடைத்தேர்தலுக்கு அந்த அடியையும் போட்டுட்டாரு. நம்ம தீய சக்தியை தோக்கடிச்சிட்டோம், ஆனால் அந்த தீய சக்தியை தோக்கடிச்சது இதோட நின்று போகல, காலகாலத்துக்கும் இதுக்கப்புறம் அவங்க அதிகாரத்துக்கு வர முடியாதபடி நம்ம பண்ணணும், அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி இடைத்தேர்தலுக்கான சின்ன ஒரு அடியும் இந்த இடத்துல போட்டுட்டாரு. ஆனால் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உண்மையிலே பேசப்பட்டிருக்கு. முக்கியமாக அதில் சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல், ஒரே ஒரு வார்த்தை தான், லஞ்சம் மற்றும் ஊழல். இது யார் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலும் நீங்கள் என்னோட மகன் ஆட்சி,
என்னோட அண்ணன் ஆட்சி, என்னோட தம்பி ஆட்சின்னு சொல்லி யாருக்கும் நீங்க லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு சிஎமும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை அப்படி யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்றாருன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. ஏன்னா இது கூடவே அடுத்ததா சில வார்த்தைகளும் இவரால் பேசப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறப்போ ஊழல் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் பாலத்தை 1க்கு 2 இப்போ 1 கிலோமீட்டருக்கு 100 கோடி ரூபாய் ஆகுது ஒரு ரோடு போறதுக்குன்னா அதை 150 கோடி 200 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி விசாரணை பண்ணணும் நாங்கள் முயற்சி பண்றப்போ சிங்கப்பூர்ல போய் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாங்கன்னு சொல்லி டைரக்டா இந்த இடத்துல ஏவா வேலு அவர்களை மென்ஷன் பண்றாரு. அப்படி இருக்கப்போ இவர் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, இது பிரச்சார பொதுக்கூட்டம் கிடையாது, இது எலெக்ஷன் கேம்பெயின் கிடையாது. முதலமைச்சரா தன்னுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறாருன்னா நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் அவருடைய பார்வைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஏவா வேலு சிங்கப்பூர்ல இதற்காக தான் போயிருக்காரு. இன்னும் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்குன்னா அதற்கான நடவடிக்கைகளை அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சிம்பிளா சொல்றேன், இப்போ நீங்களும் நாங்களும் பேசுறோம்னு வைங்க, ஏன்பா இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஈஸியாக விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க. தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்க எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்றாங்கிறது இந்த ஒரு சில பேச்சுக்கள் மூலமா வெளியில தெரிய வருது. ஸோ வரப்போற நாட்களில் இதற்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்க, அந்த ஊழலுக்கு உதவியா இருந்தவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவரை கையில் வச்சிருக்கக்கூடிய திரு முதலமைச்சர் அவர்களே இது ஒவ்வொன்றா மென்ஷன் பண்றாருன்னா அது எல்லாம் படிப்படியாக நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ ஊழல் பற்றின முக்கியமான அறிவிப்புகள் வெளியில் வந்திருக்கு. ஆனால் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி பேசுனதில் நிறைய விமர்சனங்களும் இப்போ வந்திருக்கு. என்னன்னா விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் காரணம்னு சொல்லி திமுகவில் இருக்காங்க, இப்பயும் அதற்கான பதில்ன்றதை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எதற்கு நீங்கள் அந்த இடத்துல மக்களை கூட சந்திக்கல, எதற்கு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு உங்களோட துக்கம் அந்த அளவுக்கு இருக்குன்னா உடனடியாக இதுக்கு மலேசியாவுக்கு போயிட்டு ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எதிரான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு கட்டம் மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சில கொச்சையான வார்த்தைகள், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான், அதுவும் இப்போ பணி நியமன ஆணைன்றது சில நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த வீடியோ பேசுகிறப்போ அங்கே கூட்டத்துக்கு அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு இவங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல, இவங்களும் விஜய் அவர்கள்கிட்ட அதான் எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு போய் அவங்க இந்த மாதிரி ஆகணும், அவங்களும் கவர்மெண்ட் ஜாபை எதிர்பார்த்து போகணுன்ற மாதிரி சில வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி போகுதுன்னா டிராஃபிக்கில் நிற்கக்கூடிய மக்களை கூட அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கல்ல வெயிலில் சாவுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கல்ல லைனில் நில்லுங்க, இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு. அதுவும் இந்த கொளத்தூர்னு ஒரு வார்த்தையை 5 நிமிஷம் கொளத்தூரில் பேசுனதுக்கே திரும்ப ஆயிடுச்சு. உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு அந்த மாதிரி சில வார்த்தைகள் இன்றைக்கும் அப்பா பீரோ இல்லை, அப்பா பீரோக்குள்ளே இல்லை இந்த வார்த்தைகள்லாம் பேசுனதும் இந்த டிஎம்கேவோட மொத்த எக்கோ சிஸ்டமும் ட்ரிகர் ஆகிடுது. அவங்க விரிச்ச ட்ராப்ல இவங்க மாட்டுறாங்களா இல்லை இவங்களா வாண்டடா வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்களா தெரியல. இன்னைக்கு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஊழலை பற்றி பேசியிருக்காரு, கரூர் சம்மந்தப்பட்ட பேச்சு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு, அதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கு. ஊழலை பற்றி பேசுனதை பற்றி யாரும் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஊழல் பண்ணவங்க லிஸ்ட்டு ஒவ்வொன்றா நாங்கள் தோண்டி எடுப்போம்னு சொன்னது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை பற்றி யாரும் பேசலை. இப்போ டிஎம்கே எக்கோசிஸ்டம் புதுசாக என்ன ஒன்று ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழகத்தோட ஏதோ ஒரு அரசு பள்ளியில் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி லைவாக டெலிகாஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி எப்படி இதெல்லாம் பண்ணலாம், இது எப்படி பாசிபிள் ஆச்சு? தாவேக ஆட்சியில் மாணவர்களை கூட இந்த மாதிரி நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்க, கல்வி கூடங்கள் அத்தனையும் இந்த இடத்துல தாவேகாவோட கூடங்களாக மாறிடுச்சு, இதெல்லாம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்க டவுட் என்னன்னா இது முதல்ல பிரேக் ஆனது டிஎம்கேவோட அந்த சர்க்கிளில் இருந்து தான். அதுவும் யார் எக்ஸாக்டாக பிரேக் பண்ணாங்கன்னு தெரியல. முக்கியமான ஒரு டிஎம்கேவோட ஐடி விங் பேஜில் இந்த வீடியோ வைரல் ஆகுது. ஆனால் அந்த வீடியோவில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப எனக்கு அது இருக்குது. நான் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒன்றா இப்போ சொல்கிறேன். அந்த வீடியோ எடுக்கப்பட்டது ஒரு பூட்டப்பட்ட வகுப்பறைக்குள்ள பசங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கிறப்போ அந்த ஒரு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போது ஒரு வீடியோ லீக் ஆகுதுன்னு வைங்க, ஜென்ரலாக ஒரு விஷயம் ஒரு ஸ்கூலில் நடக்குது, இப்போ மாணவர்கள் இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நடக்குது, அதை 3வது நபர் யாருன்னா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் நடக்குதுன்னு சொல்லி அதை காமிக்க முடியும். ஆனால் இந்த க்ளோஸ்டு ரூம்குள்ளே அந்த ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த ஸ்டாஃப்னால மட்டும்தான் அந்த வீடியோ எடுக்க முடியும். அப்படி அவங்க எடுத்த வீடியோ வெளியில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இருக்கேன், ஒரு 10 சின்ன பசங்க இருக்காங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், இந்த வீடியோ என் ஃபோனில் தான் இருக்குது, அப்போ அந்த வீடியோ லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. நானாக யார்கிட்டனா கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோ வெளியில் வரும். கரெக்டாக? அப்போது அந்த ஸ்டாஃப் தான் எடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ள அவங்க மட்டும் தான் இருக்கணும். குழந்தைங்க கிட்ட ஃபோன் இருக்க போதில்லை, எல்லாம் சின்ன பசங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிற ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க, அந்த பசங்க கிட்ட ஃபோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ள அந்த சிங்கிள் ஸ்டாஃபை தவிர வேற யாரும் இருக்க மாதிரியும் தெரியல. அப்போ அவங்க எடுத்த வீடியோ டிஎம்கே ஐடி விங்கில் டிஎம்கே பேஜஸில் ஷேர் பண்ணப்படுதுன்னா யாருக்காக இது பண்ணப்படுது, யார் இதை பண்ண சொன்னாங்க, யார் மூலயமா அந்த வீடியோ வெளியில் வந்தது? 2-3 பேர்கிட்ட அந்த வீடியோ இருக்குப்பா, இல்லை யாரோ ஒரு 3rd பர்சன் எடுத்து அது வெளியில் வருதுன்னா ஓகே. இவங்களா எடுத்த வீடியோ
நியூஸ் மீடியாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐடி விங்ஸில் ஷேர் பண்ணப்படுதுன்னா யார் இந்த வீடியோவை எடுத்தாங்க, யார் எதுக்காக எடுத்தாங்க, எடுத்து யார்கிட்ட கொடுத்தாங்கன்றது பெரிய ஒரு புதிராக இருந்துருக்கு. ஒருவேளை அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஊழலை பற்றி பேசின விஷயங்கள் ட்ரெண்ட் ஆக வேண்டிய இடத்துல அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கு, ஆனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நடவடிக்கை தாராளமாக எடுக்கட்டும். யார் இதை பண்ணாங்க, எந்த ஒரு ஸ்கூலில் எடுக்கப்பட்டுச்சு, எந்த ஆசிரியர் பண்ணாங்கன்னு. ஏன்னா இதில் வந்து பாரபட்சமே இருக்கக்கூடாது. அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பேருக்காக பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சிக்கு ஆதரவாக பண்ணியிருந்தாலும் சரி, பள்ளிகளுக்குள்ள இந்த மாதிரி நடைமுறைகளானது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஸ்ட்ரிக்ட்லி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆனால் லீக் ஆகாத ஒரு வீடியோ குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்குள்ள சுற்றுறப்ப தான் சில சந்தேகங்களானது இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் 36 குடும்பங்களில் 32 குடும்பங்களுக்கு பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டதா செய்திகள் வந்திருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க, தகுதியின் அடிப்படையில் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரூர் சம்பவத்தில் சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு விமர்சனம் என்னன்னா, காவல்துறை உங்களோட கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, காவல்துறையை பயன்படுத்தி தான் திமுக இப்படி பண்ணிடுச்சுன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சிபிஐக்கு உங்களால் சில எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லை இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த சில லிஸ்ட்டையும் உங்களால் கொடுக்க முடியும். அதை ஏன் நீங்கள் பண்ணலன்னு சொல்லி கேள்வியானது எழுப்பப்பட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் திமுக சார்பாகவும் இந்த கரூர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை அவங்க எப்படி அவங்களால அரசியலை மாற்ற முடியுமோ அதையும் மாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் எல்லாத்த விட பெரிய ஒரு அரசியல் இந்த பணி நியமனம் தொடர்பாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல் முறையாக விஜய் அவர்கள் கரூரில் என்ன நடந்ததை அவராகவே பேசியிருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் உள்ள வரப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் கட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதோட நிமிடம் உங்கள் ராஜேஷ் கண்ணன்.